தேனையும் பட்டாம்பூச்சியும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நிறைய மரங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு மரத்தில் நிறைய தேனீங்கள்லாம் சேர்ந்து கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த தேன் கூட்டில் ஒரு ராணி தேனி இருந்துச்சு. நிறைய வேலைக்கார தேனீகளும் இருந்துச்சு. அந்த ராணி தேனி சொல்கிற இடத்துக்கெல்லாம் போய் அந்த வேலைக்கார தேனீங்கள்லாம் தேனை சேகரிச்சுட்டு வந்து அந்த தேன் கூட்டில் நிரப்புங்க. இந்த வேலைக்கார தேனீங்கள்லாம் பூக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் பூக்களில் உள்ள தேனை எடுத்துட்டு கூட்டுக்கு திரும்புங்க. இதுதான் அதுங்களோட வேலை. அந்த தேன் கூட்டில் தான் நம்ம ஜாமிங்கிற தேனியும் இருந்துச்சு. அதுவும் ஒரு வேலைக்கார தேனி தான். ரொம்ப சுறுசுறுப்பான தேனி. அது ரொம்ப சந்தோஷமாக அதோட வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. பூக்களில் தேன் எடுத்து கொடுக்குற வேலை தான் அதோட வேலை. தினமும் பூக்களில் போய் தேனை எடுத்துக்கிட்டு அதோட தேன் கூட்டுக்கு போய் ராணி தேனிக்கிட்ட அந்த தேனை கொடுக்கும். ராணி தேனியும் அந்த தேனை பார்த்து சந்தோஷப்படும். மற்ற தேனீங்களை விடவும் நம்ம ஜாமி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அதோட வேலையை சரியாக செய்கிறதுனாலையும் ராணி தேனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாமி கொண்டு வர்ற தேனி ரொம்ப சுவையாக இருக்கும்னா அடிக்கடி அந்த ராணி தேனி அதை புகழ்ந்து சொல்லும். நம்ம ஜாமியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஜாமி ஒரு தோட்டத்துக்கு தேன் எடுக்கலான்னு போணுச்சு. அப்போ அங்கே ஒரு அழகான பட்டாம்பூச்சியும் தேன் எடுக்க வந்துச்சு. அந்த பட்டாம்பூச்சி ரொம்ப சோம்பேறியானது. வேலை செய்யவே அதுக்கு பிடிக்காது. நம்ம ஜாமியும் அந்த பட்டாம்பூச்சியும் பேசிக்கிட்டாங்க. ஏய் பட்டாம்பூச்சி, ரொம்ப அழகா இருக்கே, உன்னோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு நம்ம ஜாமி அந்த பட்டாம்பூச்சி கிட்ட கேட்டுச்சு. என் வாழ்க்கையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பார்த்தியா, எவ்வளோ அழகான சிறகுகள்லாம் எனக்கு இருக்கு. நான் உங்களை மாதிரி யாருக்கும் அடிமையா இருக்க எனக்கு அவசியம் இல்லை. நான் பாட்டுக்கும் என்னோட தேனை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா சுற்றி வருவேன். உன்ன மாதிரி அடிமை வாழ்க்கையை நான் வாழலை அப்படின்னு சொன்னிச்சு அந்த பட்டாம்பூச்சி. இதை கேட்ட ஜாமிக்கும் அந்த பட்டாம்பூச்சி சொன்ன மாதிரி சுதந்திரமாக வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் அது தன்னோட வேலையை மறந்துட்டு அந்த பட்டாம்பூச்சியோட பேச்சை கேட்டு சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. தேன் எடுக்கிற வேலையை பார்க்காம அது நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு வேலையை பார்க்காம இருந்துருச்சு. வேலை பார்க்காம போனதுனால அதுக்கிட்ட தேன் இல்லை. தேன் இல்லாமலே அதோட கூட்டுக்கு போணுச்சு. இதை பார்த்த ராணி தேனி ரொம்ப கோவப்பட்டு எங்கே தேன் அப்படின்னு கேட்டு சண்டை போட்டுச்சு. இதனால் அந்த ராணி தேனி நம்ம ஜாமியை கூட்டை விட்டே வெளியே அனுப்பிடுச்சு. கூட்டை விட்டு வெளியே வந்த ஜாமிக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் தன்னோட நிலைமையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மற்ற தேனீங்களும் ராணியோட உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த ஜாமி கூட யாருமே சேரலை. ஜாமியை விட்டுட்டு மற்ற தேனீங்கள்லாம் தேன் எடுக்க போயிடுச்சு. ஜாமி சோகமாக ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அந்த பட்டாம்பூச்சியோட பேச்சை கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. தன்னோட தவற ஜாமி உணர்ந்துடுச்சு. அதனால் இன்னொரு தேன் கூட்டுக்கு போய் அந்த தேனீங்களோட சேர்ந்துடுச்சு. அந்த கூட்டில் உள்ள ராணி தேனியும் நம்ம ஜாமியை சேர்த்துக்கிட்டு தன்னோட தவறை உணர்ந்த ஜாமி அந்த கூட்டில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த தவறை பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்குத்தானே உறுதி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாமி தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சது. பூக்களில் போய் தேனை எடுத்துகிட்டு வந்து தேன் கூட்டில் சேர்த்து நல்ல பேரை எடுத்துச்சு. அங்கே உள்ள தேனீங்களும் நம்ம ஜாமி கூட நல்லபடியாக பழகி நண்பர்களாக ஆனாங்க. ஜாமி மறுபடியும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சது. ஆனால் சோம்பேறியாக சுற்றிக்கிட்டு இருந்த அந்த பட்டாம்பூச்சியோட நிலைமையை பார்த்தீங்களா? பட்டாம்பூச்சியோட வண்ணங்கள்லாம் போய் வெறும் புழு மட்டும்தான் இருந்துச்சு. அதோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த சுறுசுறுப்பான ஜாமி மறுபடியும் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்ததுனால நிறைய நண்பர்களோட அதோட வாழ்க்கை சந்தோஷமாக போணுச்சு.
குட்டீஸ், நாமளும் ஜாமி மாதிரியே சுறுசுறுப்பாக நம்மளோட வேலைகளை பார்த்து சந்தோஷமாக நம்மளோட வாழ்க்கையை வாழணும்.